ஆர்சி தொடர் சுற்றுவட்டத்தில் மின்னழுத்தம், மின்னோட்டம் மற்றும் சக்தி காரணிகளை அளவிடுதல். மின்தடையம் ஆர் கம்பி காயம் வகையாக இருக்கட்டும் மற்றும் மதிப்பு 1.5 ஆம்ப்ஸில் இருந்து 100 ஓம்ஸாக இருக்கட்டும். மின்தேக்கி சி மின்னார் பகுப்பு வகையாக இருக்கட்டும், மேலும் 8 MFD 250 வோல்ட். மல்டிமீட்டரை பயன்படுத்தி கெப்பாசிட்டரின் நல்ல நிலைக்கு சரிபார்க்கவும். மல்டிமீட்டரை கொண்டு கெப்பாசிட்டரை சோதிக்க 10K மற்றும் 1M ஓம்ஸுக்கு மேல் எங்காவது உயர் ஓம்ஸ் வரம்பில் படிக்க மீட்டரை அமைக்கவும். மீட்டரை தொடுவது மின்தேக்கியில் தொடர்புடைய தடயங்களுக்கு வழிவகுக்கிறது. சிவப்பு முதல் நேர்மறை மற்றும் கருப்புக்கு எதிர்மறை. மீட்டர் 0ல் தொடங்கி பின்னர் முடிவெளியை நோக்கி மெதுவாக நகர வேண்டும். மின்தடயம் ஆர் மற்றும் மின்தேக்கி சி தொடர்களை ஒன்றோடொன்று இணைக்கவும். ஆர்சி சுற்று. அம்மீட்டர், வாட்மீட்டர் மற்றும் பவர் ஃபேக்டர் மீட்டரை ஆர்சி சர்க்யூட்டுடன் தொடரில் இணைக்கவும். வாட்மீட்டர்கள் மற்றும் பவர் ஃபேக்டர் மீட்டர்களின் மின்னோட்டம் மற்றும் வோல்டேஜ் காயில்ஸ் முறையே தொடர் மற்றும் இணையான சுற்றுகளில் இணைக்கப்பட வேண்டும். சுற்றுக்கு இணையாக 3 வோல்ட் மீட்டர்கள் வி மற்றும் மின்தடை ஆர் மற்றும் மின்தேக்கி சிக்கு இணையாக VR மற்றும் VC ஆகியவற்றை இணைக்கவும். MCB அல்லது DPST சுவிட்ச் மூலம் AC சப்ளையுடன் சர்க்யூட்டை இணைக்கவும். MCB அல்லது DPST சுவிட்சை ஆன் செய்வதன் மூலம் சர்க்யூட்டை இணைக்கவும். அட்டவணையில் உள்ள அம்மீட்டர், வோல்ட் மீட்டர்கள் VR மற்றும் VC, வாட்மீட்டர் மற்றும் பவர் காரணி மீட்டர் ஆகியவற்றின் அளவீடுகளை கவனியுங்கள். மின்னழுத்தம் VR மற்றும் VCயின் வெக்டார் தொகைக்கு சமமாக இருக்க வேண்டும். இப்போது வாட்மீட்டர், வோல்ட் மீட்டர் மற்றும் அம்மீட்டர் அளவீடுகளில் இருந்து சக்தி காரணியை கணக்கிடுங்கள். ஃபார்முலாவில் உள்ள மதிப்புகளை மாற்றவும். cos π = W/VI. கணக்கிடப்பட்ட மதிப்பை பவர் காரணி மீட்டர் அளவோடு ஒப்பிட்டு அவை தோராயமாக சமமாக இருப்பதையும் மதிப்பு முன்னணி சக்தி காரணியில் இருப்பதையும் உறுதிப்படுத்தவும். சூத்திரத்தை பயன்படுத்தி சுற்று பயன்படுத்தும் மொத்த சக்தியை கணக்கிடவும். P = VI cos π. மின்தடயம் R மற்றும் மின்தேக்கி C ஆகியவற்றை வெவ்வேறு மதிப்புகளுடன் அமைத்து இதுவரை உள்ள அதே நடைமுறையை பின்பற்றவும். RLC சுற்றுவட்ட மின்னழுத்தம், மின்னோட்டம் மற்றும் சக்தி காரணியின் அளவீடுகள். R 500 வோல்ட் 2.5 ஆம்ப்ஸ். L 40 வோல்ட். C 4 MFD. இவற்றை மூன்றையும் R இண்டக்டர், L கெப்பாசிட்டி, C ஆல் அந்த சீரியலில் இணைக்கவும். ஆம்ப்மீட்டர், வாட்மீட்டர், பவர் ஃபேக்டர் ஆகியவற்றுடன் இந்த அனைத்தையும் V பேரலலில் இணைக்கவும். 300 வோல்ட் மற்றும் VR, VL, VC ஆகியவற்றையும் இவை அனைத்துடனும் இணைத்து ரெசிஸ்டர் R இண்டக்டர், சோக் காயில் L அண்ட் கெப்பாசிட்டரோடு இணைத்து AC சப்ளை கொடுக்கவும். பிறகு பவரை ஆன் செய்க. அதற்கு உந்துதல் பெற்றவுடன் அட்டவணையில் உள்ளபடி வால்மீட்டர், V அனைத்தையும், அம்மீட்டர், வாட்மீட்டர், பவர் ஃபேக்டர் அனைத்தையும் குறிப்பிட்டு இந்த வால்மீட்டர் ரீடிங் VS சரியாக உள்ளதா என்பதை, VR டிஃபரண்டை அதற்குள்ளாக இருக்கக்கூடிய வித்தியாசத்தையும் அளவிடும்படி இந்த படிநிலைகள் பின்பற்ற வேண்டும். வால்மீட்டர், அம்மீட்டர் அண்ட் வாட்டர் மீட்டர் cos π W/VI என்பதை குறித்து கொண்டு அனைத்தையும் சரிவர இருக்கும்படியாக சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த பவர் ஃபேக்டரில் உள்ள வித்தியாசமான வேல்யூகளை RLC காம்போனன்ட்ஸ் ஃபாலோவிங்குடன் இணைக்கவும். தொடர் RL, RC மற்றும் RLC தொடர் சுற்றுகளின் மின்னழுத்தம், மின்னோட்டம், பவர் மற்றும் பவர் ஃபேக்டர் ஆகியவற்றை அளவிட முடியும் என்று நம்புகிறேன். பார்த்ததற்கு நன்றி. வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்கு இனிய நாளாகட்டும்.